எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. ஏன் கிரேட் குரு சாணிக்க சொல்லியிருக்காரு, பணத்தையும் நேரத்தையும் கையாள தெரியாதவன் விரைவிலே தெருவோடு ஏந்தி விடுவான். என்ன அர்த்தம்னா, மவனே நீ இன்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த காசை நீ வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணலனா, அந்த டைமை நீ கரெக்டாக மேனேஜ் பண்ணலனா நீ பிச்சைக்காரன் ஆகிடுவிடான்னு. இது எனக்கு அப்போ புரியல, எனக்கு இப்போ புரியுது. ஏன்னா இன்னைக்கு காலையில் சம்பளம் நடந்ததுங்க. காலையில் ஒரு 25,000 என் கையில் இருந்துச்சு. நான் சில பேர் காசு தர வேண்டியிருந்தது. சரி கொடுத்துட்டு மிச்சம் மீதி இருந்தால் பார்த்துக்கலாம் சொல்லி நான் பிளானில் நான் இருந்தேன். பட்டுன்னு காசு கொடுத்த அப்புறம் பஸ்ஸை பார்க்கும்போது ரொம்ப காசு கம்மியாக இருக்குது. அப்பயும் இந்த காசும் கம்மியாக தான் இருக்குது. சேம் டைம் வந்து கொடுக்குற பர்சனும் அதிகமாக இருக்குது. இப்போ என் பர்சன் எவ்வளோ இருக்குன்னு சுத்தமாக எனக்கு தெரியலங்க. ஆக்சுவலி இதோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் இதோ அதுக்குன்னு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த காசு ஃபுல்லாக ஒரு 7:30 காலி ஆகிடும். நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னா, தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ணது, கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்ததுனால ஒழுங்காக என் வேலையை பார்க்காது. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் நான் வந்து இது சின்ன சின்ன கடத்தில் மாட்டிக்கிட்டேன். பட் இதில் இன்னும் ரசம் நான் கற்றுக்கிட்டேன்னா, உன் தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. கடனே வாங்கக்கூடாது. உங்கள்கிட்ட இன்னும் இருக்கோ அதை வச்சு நீ மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லை உன்னோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு மணி ஏர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் நீ ஏதாவது கண்டதை வாங்கிக்கிட்டு அப்புறம் இது பத்தலை அது பத்தலைன்னா மவனை அது கடைசி வரைக்கும் எதுவுமே பத்தாமே போய்டுண்டா. மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வருமானத்துக்குள்ளே வாழ பாருங்கள், இல்லைனா வருமானத்தை அதிகப்படுத்த பாருங்கள். இது ரெண்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து கடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த கடத்துக்குள்ளே தான் மாட்டிட்டு இருப்பீங்க. இப்போ நான் மாட்டிட்டு இருக்கிற மாதிரி நீ இப்போ 6 months ஆகிடுன்னு வைங்களேன். இது டோட்டலாக கொஞ்சம் கடன்கள் இருக்க விட்டு வெளியே வர்றதுக்கு. இப்போமே கடன் பட்டுட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படுறத விட கடன் வாங்காமல் உங்கள்கிட்ட இன்னும் இருக்கோ அதை வச்சு நிம்மதியாக வாழ்ந்துக்கலாம். அப்படி இந்த வாழ்க்கை நீங்கள் பிடிக்கலாம் ஒர்க் ஹார்ட், அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் லைஃப்பை பில்ட் பண்ணிட்டு போங்க. நான் ஆசைப்படுற வாழ்க்கையை நான் வாழணும், அதுக்கான பணம் கண்டிப்பாக நான் சம்பாதிக்கணும், அடுத்தவங்ககிட்ட கை ஏந்தக்கூடாது. அவ்வளோதான். பணம் கொடுக்குற பலம் வேறு எதுவுமே தராதுங்க. பிடிச்சவங்க கூட இருக்கணும்னா இந்த காலத்தில் பணம் வேணும் ப்ரோ. இப்படியாச்சும் சம்பாதிக்க பாடு. எது உன்னை கைவிட்டாலும் அந்த பணம் உன்னை கைவிடாது. லைஃப்பில் பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், உங்கள்கிட்ட படிப்பு இல்லையா பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட வந்து சொத்து இல்லையா பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட எதுவும் இல்லைனா பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். இந்த உழைப்பு இருந்தால் தான் இது எல்லாத்தையும் உன்னால் டேக்கிள் பண்ண முடியும். எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க படிக்காமல் இருப்பான், அவங்ககிட்ட படித்தவன் கை கட்டி வேலை பார்ப்பான். புரியுதா? ஸோ ஒர்க் ஹார்ட், மேக் மணி, லிவ் யுவர் லைஃப் ப்ரோ. ஹாவ் a nice day.